25 years of success. Maha International Academy for Hair and Beauty and Tattoo Academy. Now joined hands with Wales University. Phone 9500399943, 98400 Email mahasacademy@gmail.com. வணக்கம் and welcome to another episode of அழகிய ஸ்நேகிதியே. நம்மளோட எபிசோட்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோங்க. எஸ்பெஷலி ஹேர் கலரில் நிறையவே வித்தியாசமான ட்ரெண்ட்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹேர் கலர் ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா இது மாடர்னுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பழசுன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் அ ட்ரெண்ட் விச் ஹஸ் பீன் தேர் ஃபார் 2 decades. ஆல்மோஸ்ட் 20 வருஷமாக இந்த கலர் ட்ரெண்ட் வந்து இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது, ஆன் அண்ட் ஆஃப். ஸோ அந்த மாதிரி ஒரு கலர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹேர் கலர் வந்து ஆம்ப்ரே ஹேர் கலர். இந்த ஆம்ப்ரே ஹேர் கலர் டெக்னிக் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி ஹேருக்கு பண்ணலாம்? ரொம்ப வேவி ஹேர் அண்ட் கொஞ்சம் பவுன்சியாக மூவ் பண்ணுற ஹேருக்கு நல்லாவே பண்ணலாங்க. ஓகேங்களா? ஸோ ஆம்ப்ரேனா என்ன? ஆம்ப்ரேனா ஷேடட்னு அர்த்தம். ஸோ நம்மளோட ஆம்ப்ரே ஹேர் கலரோட மீனிங் என்னென்னா, மேலே அதாவது நம்மளோட ரூட்ஸ்லேருந்து வர ஹேர் வந்து டார்க்கர் ஷேடாகவும் கீழே வர லைட்டர் ஷேடாகவும் ஆகிறது தான் இந்த ஆம்ப்ரே கலர். ஸோ தட் இஸ் வை இந்த ஷேடட் கலருக்கு ஆம்ப்ரேன்னு பேர். ஸோ ஆம்ப்ரேங்கிறது ஒரு ஃப்ரெஞ்ச் டெக்னிக் தான். ஸோ ஃப்ரான்ஸ்லேருந்து தான் நம்மளுக்கு இந்த டெக்னிக் இங்கே வந்திருக்கு. இந்த டெக்னிக் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லேயும் நம்ம பண்ணிக்கலாங்க. எந்த கலர் ஆஃப் நம்மளோட கலர், எந்த கலர் சாய்ஸ் நம்மளுக்கு வேணுமோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஹேர் டெக்ஸ்சர் வந்து நல்ல கேர்லியாக இருக்குது, இப்போ என்னோடய ஹேர் டெக்ஸ்சர் மாதிரி நல்ல கேர்லியாக இருக்குது அண்ட் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த ஆம்ப்ரே கலர் ரொம்ப அழகாக இருக்குங்க. அண்ட் இந்த கலர் கிரேடேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலாகவும் சட்டிலாகவும் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிய வேண்டாம், இல்லை எனக்கு ஹேரோட நல்லா பிளெண்டடாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் சாய்ஸ் ஆஃப் ஹேர் கலர். அதே மாதிரி இந்த ஹேர் கலர் டெக்னிக்கில் நீங்கள் ப்ரீலைட்டன் தான் பண்ணணுமா, இல்லை வந்து ப்ரீலைட்டன் பண்ணாமலே பண்ண முடியுமா அப்படின்னா 2 விதமான ஹேர் கலரும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெக்னிக்கை சூஸ் பண்ணுவோம். ஸோ தெர் ஆர் கலர்ஸ் வேர் ப்ரீலைட்னிங் இல்லாமலும் நம்ம பண்ணலாம், அண்ட் தெர் ஆர் கலர்ஸ் வேர் ப்ரீலைட்னிங்கோடு பண்ணுறதும் பண்ணலாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ஹேர் கலரை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு we will take sections of hair and we will apply it from the root down. ஸோ ரூட் டவுனில் மேலே வந்து உங்களுக்கு கொஞ்சம் டார்க்கர், இஃப் இன்கேஸ் நம்ம பிளாக் ஹேர்லேருந்தே கிரடேஷன் கொண்டு வர போகிறோன்னா நம்ம மேலே இருக்கிற லேயர்ஸில் பெருசாக கலர் அப்ளை பண்ண மாட்டோம். பட் உங்களுக்கு மேலேருந்தே கலர் கிரடேஷன் கீழே வரைக்கும் வரணும் அப்படின்னா ஃப்ரம் த ரூட்ஸ் டவுன் we will start applying the colors. அண்ட் ஆல்ரெடி உங்கள் ஹேரில் இப்போ கலர்ஸ் இருக்குது, நீங்கள் பலையாஜ் பண்ணியிருக்கீங்க, ஹைலைட்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதை கம்ப்ளீட்டாக ஆம்ப்ரேவாக மாற்றணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளால் அதை ஆம்ப்ரேவாக மாற்ற முடியுங்க. ஸோ அந்த மாதிரியான கலர் கன்வர்ஷன்ஸ் ஆர் கலர் ரிஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னாலும் அழகாகவே கலர் ரிஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ என்ன மாதிரி கலர்ஸ் வந்து நல்லாயிருக்கும் இந்த ஆம்ப்ரேக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் ஃபேமிலியில் இருக்கிற ஆம்ப்ரேவும் ரொம்ப அழகாக இருக்கும். லைக் பர்கண்டி அண்ட் மெஹகனி, இது எல்லாமே இந்த ரெட் ஃபேமிலியில் வரக்கூடிய கலர்ஸ். இதெல்லாமே நம்ம ஆம்ப்ரேக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி சவுத் இண்டியன் ஸ்கின் டோன் கொஞ்சம் டஸ்கியாக இருக்காங்க, ப்ரௌன் ஸ்கின்னாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான கலர்ஸ் வந்து ரொம்ப நேச்சுரலாக அவங்க ஸ்கின்னோட பிளெண்ட் ஆகும், அவங்களுக்கு கேரி பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். whereas if you are on the lighter side, கொஞ்சம் கலர் லைட்டராக இருக்கும் அப்படின்னா you can go for any of the golden colors or brown colors, any golden brown colors, even blonde கூட போகலாம். ஸோ இந்த மாதிரி லைட் கலர்ஸாக கூட நம்ம கலரை வந்து ஆம்ப்ரே டெக்னிக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது, ரொம்ப வேவியாக இருக்குது அப்படின்னா ரொம்ப இந்த மாதிரி ஒரு ஹேர் கலர் வந்து இட் மைட் நாட் சூட் யூ. ஸோ யூ கேன் கோ இன் ஃபார் அதர் கலர்ஸ் லைக் ஹைலைட்ஸ் ஆர் ஸ்ட்ரீக்கிங் மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் ஹேர் கலர். அண்ட் அகெயின் இந்த கலர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்ல ஷைனிங்காக இருக்கணும் அண்ட் லாங் லாஸ்ட் ஆகணும் அப்படின்னா இந்த கலருக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் கேர் ரொட்டீன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். நம்மளோட ஹேரில் இருக்கிற கலர் வந்து ஃபார் எவ்ரி வாஷ் த கலர் வில் ஸ்டார்ட் ஃபேடிங் அவுட். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பூ கண்டிஷ்னரில் இருக்கிற கெமிக்கல்ஸும் அந்த கலரை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் பண்ணும்.
ஸோ அப்போது நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பூஸ் வந்து கலரை ப்ரிசர்வ் பண்ணுற மாதிரியான ஷாம்பூஸாக இருக்கணும். தெர் ஆர் லாட் ஆஃப் ஷாம்பூஸ் அவைலபிள் தட் வில் ப்ரிசர்வ் தீஸ் ஹேர் கலர்ஸ். ஸோ ஹேர் கலரை ப்ரிசர்வ் பண்ணுற மாதிரி நிறைய ஷாம்பூஸ் இருக்குது. அதே மாதிரி ரெகுலராக ஹேர் வந்து நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் சலூனில் இருக்கிற ஸ்டைலிஸ்ட்டு கிட்ட வந்து அந்த ஹேரோட ஹெல்த்தை செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸும் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே எதுக்குன்னா நம்மளோட ஹேரை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு தான். ஸோ அகெயின் கலர் பண்ணிட்டோம், எங்களுக்கு அதனால் ஹேர் ஃபால் ஆச்சு, ஹேர் பிரேக்கேஜ் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் டெஃபினட்டாக உங்கள் ஹேரை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் கலர் பண்ணலாம். அண்ட் கலரை அகெயின் ஒரு 3 to 4 months ஒன்ஸ் யூ கேன் கீப் சேஞ்சிங் யுவர் கலர். அதே மாதிரி வாட் அபவுட் மெயின்டெனன்ஸ் ஃபார் ஆம்ப்ரே கலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அ வெரி ஈஸி டு மெயின்டைன் கலர். இந்த ஆம்ப்ரே டெக்னிக்கை நம்ம இப்போ இவங்களுக்கு அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அவங்க ஹேரில் ஆல்ரெடி வேறு ஒரு கலர் இருந்தது, அதுக்கு மேலே நம்ம இந்த கலரை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்க ஹேருக்கு ரூட்ஸ்லேருந்து நம்ம இந்த கலரை அப்ளை பண்ணி டிப்ஸில் மட்டும் உங்களுக்கு கலர் வந்து பிரைட்டனாக தெரிகிற மாதிரி, அது லைட்டாக தெரிகிற மாதிரி நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹேர் கலர் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற பியூட்டி டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹேரு வீக்காக இருக்கா, பிரேக் ஆகுதா, சரி டோன்ட் வரி. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செம்பருத்தி இலை இருக்குது இல்லையா, அது ஒரு 10 லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. அதனோட வேப்ப இலை கொழுந்து எடுத்துக்கோங்க. அண்ட் அதனோட சீயக்காயும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து சாதம் வடிக்கிற கஞ்சி இருக்கு இல்லையா, அதையும் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களோட ஹேரில் அப்படியே அப்ளை பண்ணி ஸ்லைட்டாக மசாஜ் பண்ணி அப்படியே 30 minutes விட்டுடுங்க. ஆஃப்டர் தட் நல்ல ஹெர்பல் ஷாம்புவால் உங்களோட ஹேரை வாஷ் பண்ணி பாருங்கள். இம்மீடியட்டாக உங்களோட ஹேர் ஃபாலு அப்படியே வீக்கன் ஹேர் நல்ல ஸ்ட்ரென்தன் ஹேராக மாறிடும். என்ன நேயர்களே, ட்ரை பண்ணுறீங்களா? மீண்டும் அடுத்து ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் சந்திப்போம்.